வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட அளவிலான குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின கருத்தரங்கம், பேரணி, கையெழுத்து இயக்கம் மற்றும் வீடியோ காணொளி மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி இயக்குனர் சாத்தையா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளாத்திகுளம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிகண்டன் முன்னிலை வகித்ததுடன் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் குறித்தான கருத்துரைகள் வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக குழந்தைகள் நல குழும உறுப்பினர் காசிராஜன், சைல்டு லைன் உறுப்பினர் உமா, குளத்தூர் காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள், யூனியன் அலுவலக ஊழியர்கள், அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர், குளத்தூர் ஊராட்சி செயலாளர், முன்னாள் கவுன்சிலர் மற்றும் பொது மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி குளத்தூர் காலனியிலிருந்து தொடங்கி குளத்தூர் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டியின் வட்டார ஒருங்கிணைப்பாளர் மரிய ஸ்டெல்லா, பணியாளர் தங்கமுனீஸ்வரி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். தினத்தகவல் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் முத்துராமன். அவன் மேல ஒரு காரணத்தை சொல்லி அவனை வேலைக்கு அனுப்பிவிட்டேனீங்க. சில பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, லீவ்ல வேலைக்கு அனுப்புறாங்க. நீங்க லீவ்ல வேலைக்கு அனுப்பும் போது அவன் ஒரு இடத்துல போய் 200 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்கி பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு அவன் செலவழிச்சு பழகிட்டான்னா 11ஆம் கிளாஸ்க்கு அவன் போவானா, 10 கூட முடிச்சிருவான். அப்ப அந்த வருமானம் நமக்கு பெருசா இருக்கலாம், அவனுக்கும் அந்த வருமானம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு என்ன வராது. அதனால தயவு கூர்ந்து ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கு அப்படின்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் படிக்கிறதுக்கான முழு வாய்ப்பை நம்ம பெற்றோர்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய தமிழக அரசினுடைய முக்கியமான நோக்கமாகும். அதனால பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கல்லூரி வரைக்கும் தயவு செய்து படிக்க வச்சிருங்க. அவன் கல்லூரி வரைக்கும் படிச்சுட்டான்னா 18 வயசு அவனுக்கு நிறைவு பெற்று, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு முதிர்வு நிலையை வந்துருவான். அப்ப நாம எங்கேயாவது வேலைக்கு போகணும், நாம ஏதாவது சம்பாத்தியம் பண்ணணும், நாம நம்ம லைஃபை செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவனுக்கு வந்துடும். அந்த தெளிவு வந்துட்டனாலே பிள்ளைகள் என்ன செய்யறோம், ஆட்டோமேட்டிக்கா படிச்சுடுவாங்க. நீங்க சின்ன வயசுலயே தடமாறி படிக்க விடாம ஆக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்ன செய்வான், வேற வேற சூழல்ல அவன் போயிடுவான். ஒரு நாளைக்கு வேலை கிடைக்கலன்னு என்ன செய்வான், காசு கிடைக்கலன்னு என்ன செய்வான், அடுத்த கட்டத்துக்கு போவான். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது யாருக்கு கஷ்டம், குடும்பத்துக்கு தான் கஷ்டம். அப்போ பல்வேறு தேவையற்ற செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்க வைக்காம அவனை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அந்த சூழல்ல வரும். அதனால தயவு கூர்ந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய இந்த குழந்தைகள் நலக்குழு என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செய்து குழந்தைகளை படிக்க வேண்டும். படிப்பு ஒன்றுதான் அந்த குழந்தைக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி இல்லை என்றால் அவன் எதிலையுமே முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். அதனால அடிப்படை கல்வி என்பது அவசியம். இதை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும். நேற்று கூட நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல ஏடிஎஸ்பி சார் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்தது. சாயந்தரம் 3 மணிக்கு AWPS அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் சொல்லக்கூடியது, பெண் குழந்தைகள் நீங்க படிக்க வைக்காம இருக்கிறது ரொம்ப, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன்ல பெண் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் அதிகமா வந்துட்டு. காரணம் என்னன்னா, நம்முடைய பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய கவனிக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை பெரிய பிள்ளை ஆயிட்டா, அப்படி ஒரு வயசுக்கு மேல வந்துட்டா அப்படின்னா அவளை என்ன செய்யணும், அவளை கண்காணிக்கணும். கண்காணிக்கிறது என்னது, பின்னாடியே போய் கண்காணிக்கிறது இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கா, நாளைக்கு எப்படி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? தாய்க்கு கட்டாயம் தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தாயே வளர்க்கறதுக்கு சகில். அதனால ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வளர்க்கணும், என்ன செய்யணும், அவ எப்படி இருக்கிறா, அவளுக்கு என்ன தேவை இருக்கு, அவளுடைய உடல்நிலைகள் என்ன இருக்குது, பிரச்சனைகள் இருக்குதா, அவ படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு.